Hello, I am Dr. Paulus D. Prakash, MS General Surgeon. Reason for gallbladder problems. Then sedentary life, chair activities, work from home, eating, no work, no exercise. அவ்வாறு இருந்தாலும் மக்களுக்கு அந்த மக்களுக்கு if they take too much fat in the diet, this problem may occur. Then people who are going on taking hotel food again and again, அவர்களுக்கு நாடு விட்டு நாடு தாண்டும் பொழுது அவர்களுக்கு சிறுகுடல், இந்த சிறுகுடல் 6 மீட்டர் 20 அடிக்கு மேல் இருக்கும் அந்த சிறுகுடலில் பாக்டீரியா, அந்த பாக்டீரியா அது ஒரு ஃப்ளோரா போல் அங்கு இருந்து அது என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலம் லிவருக்கு செல்லும் பொழுது லிவர் அது சரியாக செயல்பட முடியாமல் அந்த ஹெப்படோசைட்ஸ் அதிக அளவு கொலஸ்ட்ராலை பிலியரி ட்ராக்ட் மூலம் கீழே அனுப்புகிறது. அதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான். ஆகவே இந்த பித்தப்பை ப்ராப்ளங்கள் அது என்ன என்ன என்று நாம் பார்த்தால், மேலும் அதிக அளவு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அந்த மக்களுக்கும் இந்த பித்தப்பை ப்ராப்ளங்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆணையும் பெண்ணையும் பார்த்தால் அந்த ஃபீமேல் ஜெண்டர் டியூ டு ஹார்மோன்ஸ், அந்த ஃபீமேல் பீப்புள் அவர்களுக்கு பித்தப்பை ப்ராப்ளங்கள், முக்கியமாக கேல்ஸ்டோன் ரிஸ்க் ஹை, அதை 4F என்று சொல்கிறார்கள். ஃபீமேல், ஃபேட்டி பாடி அண்ட் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் திங்ஸ் அண்ட் மோர் தென் 40 அவர்களுக்கு பித்தப்பை ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சயின்டிஸ்ட் இவ்வாறு சொல்கிறோம். ஆகவே தி மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் கேல்பிளடர் டிசீசஸ் என்னவென்றால், ஒரு பித்தப்பை நோய் எவ்வாறு ஒரு ஃபேமிலி டாக்டர் ஆர் ஃபேமிலி சர்ஜன் அவர் எவ்வாறு அதை டயக்னோஸ் பண்ண நினைப்பார் என்றால், அது சில சமயம் ஜிஆர்டி அவர் இருக்கலாம், ஃபுட் பாய்சனிங், கேஸ்ட்ரைட்டிஸ், இவைகளெல்லாம் பித்தப்பை பிரச்சனைகள் போல் இருக்கலாம். சில மூடை தூர்ப்பவர்களுக்கு தி ஃபைப்ரோமயால்ஜியா, அது கூட பித்தப்பை நோய் போல் இருக்கலாம். ஆகவே ஃபேமிலி டாக்டர் சரியாக அந்த நோயாளியை கண்ணை பார்த்து ஜாண்டிஸ் இருக்கிறதா என்று பார்த்து, பித்தப்பை வீங்கி இருக்கிறதா சரியாக பரிசோதனை செய்து ஆலோசனை கொடுப்பார்.